நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் ஜி கிருஷ்ணாராவ். இன்றைக்கி ஒரு பதிவு. என்ன பதிவு அப்படின்னா, ஒரு பெண்மணி மலேசியாவிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஐயா, என் பொண்ணு ஜாதகம் அனுப்பிச்சிருக்கிறேன், அது எப்படி இருக்கும் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு அனுப்பிச்சிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஜாதகத்தை நான் பார்த்தேன். அவங்க பிறந்தது 19/3/1990. சரி, அதாவது மூல நட்சத்திரம், தனுசு ராசி, லக்னம் சிம்ம லக்னம். சரி, அவங்களுக்கு திருமணம் 25 வயசில் முடிகிறதுக்குள்ளே திருமணம் ஆயிடுச்சு. சரி, அந்த திருமணம் சுக்கிரதசை முடிகிறதுக்குள்ளே 25 வயசுக்குள்ளே மேரேஜ் ஆயிடுச்சு. நல்லா இருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சுக்கிரன் இல்லையா, லக்னத்துக்கு 3 கூடியவன் ராகுட சேர்ந்து பிரமாதமாக பண்ணி விட்டான் திருமணம். நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சுக்கிரன் போனவுடனே சூரியன் லக்னாதிபதி தசை, அதுவும் போயாச்சு. இப்போது சந்திர தசை. சரி, எப்போ சந்திர தசை? 2021க்கு மேலே சூரியன் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு சந்திர தசை வந்தது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, இந்த பெண்ணினுடைய வாழ்க்கை போராட்டம். காரணம் என்ன பார்த்தா, இந்த சந்திர தசை லக்னத்துக்கு 12 கூடியவன் தனியோடு சேர்ந்து 7 கூடியவன் கலத்திர ஸ்தானம், ஹஸ்பண்ட் பிளேஸ். அந்த ஜாதகம் 7 கூடியவனுடைய தனியோடு சந்திர சேர்ந்ததுனால, 5ல் பஞ்சமத்தில் உட்கார்ந்ததுனால, பஞ்சமஸ்தானம் என்ன திங்க் பண்ணுறது. ஆமாம், விபரீதமாக திங்கிங். நம்ம வாழ்க்கை இப்படி இருக்க, போராட்டமாக இருக்க அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. பாவம், போராட்டம் சாதாரண விஷயம் இல்லை. ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வந்தது பார்த்ததுக்கு, லக்னத்துக்கு 7 கணவன் ஸ்தானம், கணவன் ஸ்தானத்துக்கு 4 தாயார் ஸ்தானம், அதாவது லக்னத்துக்கு 10 மாமியார் ஸ்தானம். அங்கே பாருங்கள், அந்த மாமியார் ஸ்தானாதிபதி சுக்கிரனு ராகுவோடு சேர்ந்தான். அப்போ என்ன அர்த்தம்? அந்த குடும்பத்தை அவங்க மாமியார் தான் பாஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணணும், அவங்க சொல்கிற மாதிரி செய்யணும், அவங்க சொல்கிற மாதிரி தான் நடக்கணும். எதுவும் இவங்க திருப்தியாக சொந்தமாக செய்யக்கூடாது. எது எடுத்தாலும் பிரச்சனை. எது இந்த சந்திர தசை ஆரம்பத்துலேருந்து வந்தது அவங்களுக்கு. ஏன்னா சந்திரன் யார் கால்? சந்திரன் மூல நட்சத்திரம். பாவம், கேது கால் விடுமா? கேது எங்கே இருக்குது? எங்களுடைய லக்னத்துக்கு 12ல் சைனஸ்தானம்னு வாங்க. கணவன் மனைவி நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய, அந்யோன்யமாக இருக்கக்கூடிய இடம் 12 படுக்கை அறை சைனஸ்தானம். கேது உக்காந்தான் சாமியார் மாதிரி, அவ்வளோதான். கணவன்கிட்டே போக முடியாது, அந்த அளவுக்கு அந்த அம்மா மெயின்டைன். எது எடுத்தாலும் தகராறு. காப்பி போட்ட சர்க்கரை எங்கே காணும், ஏதோ குழம்பு வச்சா என்ன இவ்வளோ காரம், இப்படி பல பிரச்சனை கொடுத்துன்னு இருந்தாங்க. இப்போது இந்த பெண்ணினுடைய தாயார் அனுப்பிச்சாங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், அம்மா கவலைப்படாதீங்க, இப்போ அவங்களுக்கு நடக்கிறது சந்திர தசை, லக்னத்துக்கு 12 கூடியவன் தசை. அவங்களுடைய வாழ்க்கை இப்போ பிரச்சனையாக போகிறதுக்கு காரணம் மாமியார் லக்னத்துக்கு 10 கூடியவன் சுக்கிரன் ராகுவோட சேர்ந்தான். ஒன்றும் கவலைப்படாதீங்க, பிரச்சனை எல்லாம் சால்வாகும். அதுதான் முக்கியம். இப்போது ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை வருது, கோர்ட்டு கேஸு வருது, பஞ்சாயத்து வருது அப்படின்னா யார் காரணம்னு பார்க்கணும். 7னா ஹஸ்பண்டுக்கு 4, லக்னத்துக்கு 10 மாமியார். அவங்களால தான் பிரச்சனை. அந்த அம்மா பயந்துட்டாங்க, ஐயோ இது ஏதாவது பிரிவினை வருமானு. வரவே வராதுமா. ஏன்னா லக்னத்துக்கு இங்கே பூர்வீக புண்ணியம் புத்திரஸ்தானத்தில் சந்திரன், அந்த சந்திரனோட லக்னத்துக்கு 6 கூடியவன் சேர்ந்துட்டான். அதே நேரத்தில் லக்னத்துக்கு பஞ்சமாதிபதி குரு நேர் பார்வை சந்திரனை பார்த்தான். கதிகத்திரி யோகம். உங்கள் பொண்ணு எல்லாரையும் தூக்கி போட்டு வந்துடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க.
அதுக்கப்புறம் பிரமாதமாக செட் ஆகிடும். அவங்க ராஜ்யம் கொஞ்ச நாள் தான், அதோடு எல்லாம் அடங்கிடும். நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த கேது என்ன பண்ணுதுன்னா பிரச்சனையை பண்ணுது. இந்த நட்சத்திரம் வாரம் ஒரு தடவை விநாயகர் கோயில் போங்க, இல்லை மாதம் ஒரு தடவை விநாயகர் கோயில் போயிட்டு வாங்க. வீட்டில் விநாயகர் இருந்தால் பணம் வைங்க, அதுக்கு தினம் அங்கே படத்தாண்ட விளக்கு வைங்க. விளக்கு வச்சுட்டு அவருக்கு நல்ல மல்லிகைப்பூ ஏதாவது வைங்க, பிரச்சனை எல்லாம் குறையும். கவலையே படாதீங்க. இதுதான் காரணம். குடும்பம் பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, நிச்சயம். குரு பார்த்துட்டான் பஞ்சமாதிபதி. ஆகவே உங்களுடைய எண்ணம், உங்கள் உடம்பு, உங்கள் பொண்ணுனுடைய ஜாதகத்துக்கு 4, இது உங்கள் இடம். இந்த இடம் யார் அதிபதி? செவ்வாய். அந்த செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கு. நீங்கள் பிரமாதமாக வருவீங்க. உங்கள் சம்பந்தி உங்ககிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. செவ்வாய் யார்? மிலிட்ரி ஆஃபீஸர். பொறுமையாக இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அடங்கிடும். கவலையே படாதீங்கண்ணே. உண்மையிலேயேங்க நான் சொல்லி ஒரு 5-6 மாதம் முன்னால் இருக்கும். இப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா ஆச்சரியமாக இருக்குதுயா, இப்போ அவங்க மாமியார் பேசுகிறதே இல்லை, வாய மூடின்னு உட்காந்துருக்குறாங்க. இப்போ ஏதோ என் பொண்ணு சந்தோஷமாக தான் இருக்குது. உண்மையிலேயே நான் பல ஜோசியரை பார்த்தேன், குறை சொல்லலை. அவங்கவுங்க வியூவில் சொன்னாங்க. நீங்கள் நல்லா பிரமாதமாக மாமியார் ஸ்தானம் 10 எக்ஸ்பிளைன் பண்ணி, என்னுடைய ஸ்தானம் 4ன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி, அந்த 2த்தில் எது பவர் சொல்லியிருக்கிறீங்க. மாப்பிள்ளையும் அருமையாக இருக்கிறாரு, என் பொண்ணு சொல்லியதையும் கேட்குறாரு, அவங்க அம்மா பேச்சை கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணுறாரு. அவ்வளோதான். குடும்பம் சுபிட்சமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு நன்றி அப்படின்ட்டாங்க. சந்தோஷம்.